வணக்கம் நேயர்களே, இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து நிவேகா. தஞ்சை கோடியம்மன். தஞ்சை தலமான்மியம் எனும் நூல் கோடியம்மன் குறித்து நிறைய செய்திகளை தங்கியிருக்கிறது. ஆதியில் கோடியம்மன் தஞ்சைக்கு வடமேற்கில் பொந்திரிப்பாளையம் என்ற இடத்தில் இருந்ததாகவும், பிற்காலத்தில் அது தளத்திலிருந்து மண்ணெடுத்து வந்து கருந்திட்டையில் வெண்ணாற்றங்கரையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டதாகவும் சொல்கிறது மான்மியம். மேலும் விஷ்ணுவிடம் வரம்பெற்ற தஞ்சகனையும் தண்டகனையும் அழிக்க அம்பிகை பச்சையும் பவளமும் கொண்ட கோடிக்காளியை உருவாக்கி பூமிக்கு அனுப்பியதாகவும், கோடிக்காளி பச்சைக்காளி பவளக்காளியாக உருவெடுத்து அரக்கர்களை அழித்ததாகவும் மான்மியம் சொல்கிறது. தஞ்சகனின் பெயராலேயே தஞ்சாவூர் என்றானது அந்நிலப்பரப்பு என்று சொல்வார்கள். தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் பெரும்பாலும் தாய் தெய்வங்களையே தங்கள் குல தெய்வங்களாக கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் சோழர்களின் குலதெய்வம் நிசும்பசூதனி. தாங்கள் வாழும் நிலத்தில் 4 புறங்களில் நிசும்பசூதனியை நிறுவி வழிபட்டதோர் போர்களுக்கு செல்வதற்கு முன் அவளை வணங்கி வாக்கு பெற்று செல்வதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள். போரில் உயிர் நீக்கும் வீரர்களுக்காக நந்தா விளக்கும் இந்த கோயில்களில் ஏற்றப்படுவதுண்டு. அதற்கென மானியம் ஒதுக்கப்பட்ட செய்திகள் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளில் காண கிடக்கின்றன. தென்னகத்தின் சரித்திரையை மாற்றிய திருப்புரம்பியம் போருக்கு பிறகு பிற்கால சோழர்களின் எழுச்சி தொடங்கிய காலத்தில் தஞ்சை தங்கள் வசமானதும் விஜயாலயன் தங்கள் மூத்தார் வழக்கப்படி நகரை சுற்றிலும் நிசும்பசூதனிக்கு கோயில்கள் எடுத்தான். இது குறித்த தரவுகள் திருவேலங்காட்டு செப்பேடுகளில் இருக்கின்றன. அவ்விதம் உருவாக்கப்பட்ட ஒரு நிசும்பசூதனிதான் கோடியம்மனாக பெயர் பெற்று வெண்ணாற்றங்கரையில் குடியிருக்கிறாள் என்னும் சில தரவுகள் இருக்கின்றன. வணக்கம்.